ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளே லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பாடி பில்டிங் செய்கிறதுக்கும் அதுக்கும் நம்பர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வண்டியும் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய வீடியோ பார்த்தீங்கன்னா, டாடா ஏஸ் அதோட புது வண்டி எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எத்தனாயிரம் கிலோமீட்டரில் எத்தனை மாதத்தில் சர்வீஸ் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ வந்து யாராவது புது வண்டி வாங்கினவங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தேவைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ டாடா ஏஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அதாவது டாடா ஏஸ் கோல்டு டீசல், டாடா ஏஸ் கோல்டு எக்ஸல் அண்டு பெட்ரோல் வண்டி, அப்புறம் சிஎன்ஜி வண்டி, சிஎன்ஜி வித்து பெட்ரோல், இத்தனை கேட்டகரி இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த வண்டியை பற்றி தான் நம்ம சர்வீஸ் வாரண்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா, இந்த டாடா ஏஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் 8வது மாதம் வண்டி எடுத்ததுலேருந்து, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வண்டி கையில் வாங்குறீங்களா, அது கணக்கு இல்லை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களோட வண்டியை வந்து என்னைக்கு டேட்டில் இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் இந்த 8 மாதம் கணக்கு வரும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், போன மாதம் 25ஆம் தேதி உங்கள் வண்டியை பில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போயோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் வந்து 15ஆம் தேதி எடுத்திருக்கீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு ஜூன் 15 வராது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது போன மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு ரீட்டைல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டீலர்லேருந்து அந்த டேட்டு தான் உங்களுக்கு கணக்கு வரும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர், அதாவது எது ஃபஸ்ட்டு வருதோ, ஓகேங்களா? முன்னாடி அதாவது 8 மாதம் ஓட்டிட்டேன்ப்பா, ஆனால் வந்து ஒன்றுமே நான் வந்து 8,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா நீங்கள் வண்டி சர்வீஸ் விட்டே ஆகணும். இல்லைப்பா, நான் 5 மாதம் தான் ஓட்டியிருக்கேன், ஆனால் வண்டி வந்து 10,000 கிலோமீட்டர் தாண்டிச்சுப்பா அப்படின்னாலும் வண்டி விட்டாகணும். அதாவது 10,000னா கரெக்டாக 10,000 இல்லை, 9,500லேருந்து 10,500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் விட்டாகணும். அப்படி விடலை, கொஞ்சம் தள்ளி போய் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர் சார்ஜ் வரும். நல்லா புரிஞ்சுங்க, லேபர் சார்ஜ் வரும். அதனால் அந்த டைமில் கரெக்டான பீரியடில் நீங்கள் விட்டுடுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டி ரெண்டாவது சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மாதம், அப்படி இல்லைன்னா 20,000 கிலோமீட்டர். நல்லா புரிஞ்சுங்க, எது முன்னதாக வருதோ அப்போ நீங்கள் சர்வீஸ் விட்டே ஆகணும். ஓகேங்களா? சர்வீஸ் விடும் போதோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, என்ன டேட்டில் நம்ம விடுறோம், எத்தனாயிரம் கிலோமீட்டரில் விடுறோன்னு. ஏன்னா 9,500 10,500 கிலோமீட்டர்ஸ் அதான் சொன்னது இல்லையா? அதேமாரி 19,500 கிலோமீட்டர்லேருந்து 20,500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் சர்வீஸ் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு லேபர் சார்ஜ் வராது. நல்லா புரிஞ்சுக்க. இப்போது நம்ம 3வது சர்வீஸை பற்றி பார்க்கலாம். அதாவது 24 மாதம், அப்படி இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர், எது முன்னாடி வருதோ அப்போ நீங்கள் சர்வீஸ் விட்டாகணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். 29,500 கிலோமீட்டர்லேருந்து 30,500 கிலோமீட்டருக்குள்ளே வண்டியை விட்டுடுங்க. இல்லைனா உங்களுக்கு லேபர் சார்ஜ் வரும். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சிட்டு வண்டி சர்வீஸ் கரெக்டாக விடுங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் கொடுக்குற இன்ஜின் வாரண்டியும் கிளைம் ஆகும். ஏன்னா சில பேர் வந்து அதிகமாக கிலோமீட்டர் ஓட்டி வண்டி விடுவாங்க, இல்லைன்னா அதிகமான மாதம் வண்டி ஓட்டுவாங்க. அப்போவே வரும்போது உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வாரண்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட இன்ஜின் வாரண்டி கொடுப்பாங்க இல்லையா? அதாவது இந்த வண்டி டாடா ஏஸ் சீரீஸில் நவம்பர் 2024க்கு அப்புறம் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா? 2024 நவம்பர் மாதம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம், அப்படி இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு வந்து இன்ஜின் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கு. அதனால் அந்த டைமுக்கு மேலே வண்டி எடுத்தவங்களுக்கு இந்த ஸ்கீம் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி, அதாவது டாடா ஏஸ் பெட்ரோல், ஏஸ் சிஎன்ஜி, ஏஸ் பைஃபியூல், இந்த 3 வண்டியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இன்ஜினோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டாடா ஏஸ் கோல்டு டீசல், டாடா ஏஸ் ஹெச்டி ப்ளஸ் அண்ட் டாடா ஏஸ் எக்ஸல் இந்த 3 வண்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.6 லிட்டர் இன்ஜின் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம வண்டி ஆயில் மாற்றுறாங்கன்னா எவ்வளோ ஆயில் மாற்றுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரியான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம். அதனால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, இல்லை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்டுனா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது வண்டி ஏதாவது தேவைப்பட்டு கேட்டாங்கன்னா மறக்காமல் என் நம்பரை கொடுங்க. என் நம்பரை முதல்ல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் என் நம்பர் உங்களுக்கு தேவைப்படலாம். ப்ளீஸ். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன். சென்னையில் மறக்காமல் வண்டி எடுக்கிறவங்க என் நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க்யூ.